என்று நான் உன்னை தேர்ந்தெடுத்து என் குமாரனுக்கு மனவாட்டியாக உன்னை நானே கொடுத்தேன். அந்த என் மனைவியை எனக்காக தேர்ந்தெடுத்து எனக்கு மனைவியாக கொடுத்தது கடவுள் தான். அவர் சொல்றாரு, உன் தாய் தகப்பன் சகோதரர்கள் சகோதரிகளை விட்டு வருவது நலமா இருக்கும். உன்னுடைய அம்மா அப்பா தம்பி தங்கை விட்டு வரவும் நலமா இருக்கும். என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால், சொல்லக்கூடிய வார்த்தை கீழ்ப்படி நடந்தீங்கன்னா உன் ஆயை நீட்டத்தும் கூட்டத்தும் கொடுக்கிறேன். அம்மா அப்பா விட்டு விலகுன்னு சொல்ற என் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்தால் உன் ஆயை நான் நீட்டத்தும் கூட்டத்தும் கொடுக்குறேன். மறுதளித்தால் முடியாது அப்படிதான் பேசும் அப்படின்னா உன் ஆயை நான் எடுத்து விடுவேன். உன் ஆயை நீட்டத்தும் கொடுத்தும் கொடுக்குறேன். நான் சொல்லி கேட்க அம்மா அப்படி பேசாம இருந்தீங்கன்னா வாயை நீட்டத்தும் கொடுக்குறேன். மறுதளித்தால் என் வார்த்தைக்கு அப்படியே மறுதளித்தால் உன் ஆயை நானே எடுத்து விடுவேன். கடவுள் சொல்றாரு, மறந்து கொடுத்துருன்னு சொல்றாரு, எச்சரிக்கிறாரு. என் குமாரனுக்காகவே நான் உன் ஆயை நீட்டத்தும் கொடுத்துருக்கிறேன். நான் கேட்கறதுனால தான் இவன் முன்பிள்ளை காப்பாற்றணுமே, நான் உங்களுக்கு கடைசி வாழணுமே சொல்லி எனக்கு நான் வேண்டும் என்பதற்காகத்தான் என் மனைவி ஆயிலை கடவுள் நீட்டத்தும்